தலையை வந்து 5 பேரும் 5 இடத்துல வலிச்சு எடுத்துருவாங்க. இது இன்னும் கோரமாக இருக்கும் இல்லைங்களா? ஜெயத்ரதனுக்கு பெரிய அவமானமாக போயிடும். அவமானம் போனோன்னா அவன் என்ன பண்ணுவான், ஊருக்கு போக மாட்டான், காட்டிலே உட்காந்துருப்பான். துரியோதனன் தேடி வருவான். தேடி வந்து என்ன ஆச்சுன்னு, இந்த மாதிரி அவமானம் போச்சு, நான் ஊருக்குள்ளே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சமாதானம் பண்ணி அப்புறம் கூட்டு போயிடுவான். எப்படியாவது நான் பழி வாங்கணும், நான் வரமாட்டேன், நான் தவம் செய்ய போகிறேன் காட்டுக்கு, இந்த 5 பேரை பழி வாங்கிறதுக்கான நான் வரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயத்ரதன் வந்து அந்த மாதிரி போயிடுவான். இப்போ பாஞ்சாலிக்கு வந்து மேற்கொண்டும் ஒரு பிரச்சனைக்கு ஆளாகிறான். எப்படி நடக்கு பாருங்கள். அப்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷனை சந்திக்கக்கூடியவர்கள் விருச்சிக இலக்கணம். உறவு முறைகளில் அல்லது தனிமையில் இந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சனைக்குரிய நபர்களாகவும் மாறக்கூடிய விதமாக அமையும். சிலருக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறம் வந்து துர்வாச முனிவர் வர்றாரு. இவங்க சாப்பாடெல்லாம் கவுத்து, அது நம்ம ஏற்கனவே துர்வாச முனிவரில் இதே பகுதியில் விருச்சிக இலக்கணத்தில் நம்ம பேசணும்ல, அதிலேருந்து ஜம்ப் பண்ணிக்கும். இப்போது இந்த வனவாசம் முடிஞ்சு அஞ்ஞான வாசம் முடிஞ்சு இப்போ கண்ணன் தூது படலாம் வந்துருச்சு. நாடு கேட்பாங்க, பாண்டவர்கள் கேட்பாங்க, நாடு தர முடியாதுங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்லி துரியோதனன் அனுப்பிச்சோன்னே இதன் பொருட்டு போர் வந்தால் நல்லா இருக்காது என்ன தர்மன் மீண்டும் யோசனை பண்ணி கண்ணன் தூது போனாக்க ஒருவேளை அவங்க நமக்கான உரிய பங்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணனை தூது போகிறதுக்கு தர்மன் ஏற்பாடு பண்ணுவார். ஏற்பாடு பண்ணவுடனே பாஞ்சாலிக்கு கோபமான கோபம் வரும். சமாதானம் எப்படி பேசலாம், சரி வராது அப்படின்னு சொல்லி அப்படியே பொறுமைக்கிட்டு உட்காந்துருக்கா. இப்போ கண்ணன் வருவார். என்னம்மா என்ன சொன்னாங்க, தர்மர் என்ன சொன்னாருன்னு பாஞ்சாலி கேட்பா. தர்மர் சொல்ல, அவன் சமாதானத்தை தான்மா விரும்புகிறான், அதுக்கு தான் என்ன தூது போகும்னு சொல்கிறான். கண்ணா நீ போய் சமாதானம் பேசாத கண்ணா. ஏன் என்ன அப்படின்னு கண்ணன் கேட்பாரு. எனக்கு மிரிச்ச கூந்தலை பார்க்குறீங்கள, எத்தனை அவமானப்பட அத்தனை அவமானத்துலேருந்து என்னை காப்பாற்றின இல்லை, நீ போய் சமாதானம் பேசலாமா, நான் அது கூந்தலை நான் எப்போ முடிகிறது அப்படின்னு ஒரு தன்னுடைய இதை வந்து வைப்பாங்க. அச்சனங்க என்ன சொல்லுவார், அதுக்குள்ளே சமாதானம் ஆகிடுச்சா, இன்னும் நான் போகவே இல்லையே, சமாதானம் தான் ஆகணும், நீ எப்படி முடிவு பண்ணுற, சமாதானம் ஆகாது, அதை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு சாதகமாக தான் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு கிளம்பிடுறார். இப்படியாப்பட்ட ஆள் போய் அங்கே போய் சமாதானம் பேச முடியுமா? போர்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கான வேலை எல்லாத்தையும் பண்ணுறார் அவர். கண்ணன் பண்ணலை, ஆனால் கண்ணன் தான் பண்ணுறாரு. மகாபாரதத்தை நன்றாக நம்ம மகாபாரதத்தை வந்து நம்ம நன்றாக ஆழ்ந்து நீங்கள் படித்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் 2 பேர் இருப்பாங்க. கண்ணனும் இருப்பார், சகுனியும் இருப்பார். அந்த பக்கம் அவர், இந்த பக்கம் இவர். அவர் தூண்டுனா இவர் அமுத்துறது, இவர் தூண்டுனா அவர் அமுத்துறது, இப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது. 2 பேருமே தூண்டி விட்டாங்கன்னா போருங்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்துடுறாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு இத்தனை விதமான கதாபாத்திரங்கள், ஒரு 12 மிக முக்கியமான கதாபாத்திரங்கள், ஒரு 36 அதனுடைய சப்போர்ட்டிவான கதாபாத்திரங்கள். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 48 கதாபாத்திரங்கள் மிக முக்கியமாக இந்த மகாபாரதத்தில் பேசப்படுது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு குணாதிசயங்கள் இருக்குது. அந்த குணாதிசய இயல்புலேருந்து ஒருத்தரும் தன்னை மாற்றிக்கல. ஆனால் இத்தனை பேரும் இந்த ஒரு கதைக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை கையாளுவாங்க இருக்கு இல்லைங்களா? இது இந்த மாதிரியான ஒரு கதையாகவே இருக்கட்டும் அல்லது நடந்த நிகழ்வாகவே இருக்கட்டும், மீண்டும் இந்த மாதிரியான ஒரு கதையெல்லாம் உருவாக்கவே முடியாது, நடக்கவும் நடக்காது. அந்த மாதிரி ஒரு பெண்ணி பிணையப்பட்ட ஒரு கடவுள் அவதாரமாக கண்ணன் இருந்தாலும் கூட சராசரி மனிதனாகத்தான் அவர் செயல்படுறாரு. அந்த போர் நடக்காமல் இருக்கிறதுக்கு எல்லா விதமான கதவுகளையும் திறந்து விடுறார். வேறு வழியே இல்லைங்கிறது தான் போர் நடக்கிறது. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு சபதம், இங்கே பீமன் ஒரு சபதம், பாஞ்சாலி ஒரு சபதம், அர்ஜுனன் ஒரு சபதம், கர்ணன் ஒரு சபதம், சகுனி ஒரு சபதம், எத்தனை பேர் சபதம், அர்ஜுனன் ஒரு சபதம். ஆமாம், இத்தனை பேர் சபதமும் இந்த சமாதானம் ஆகிட்டா எல்லாம் காலியாக போடுமே.
முடியே வராது அப்புறம். அப்போது ஒரு அற்புதமான ஒவ்வொரு மனிதரும் இந்த மகாபாரதத்தை கொஞ்சம் படிச்சுக்கிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே தங்களுடைய வாழ்க்கையை அவங்க சரியான முறையில் சீரமைச்சிக்க முடியும். நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் சார்? ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் டகால்னு இங்கே ஜம்ப் ஆகிட்டீங்க. இடையில ஒன்று இருக்குது, பாஞ்சாலியால் ஒரு வதம் ஒன்று இருக்குது. பாஞ்சாலி மூலமாக ஒரு நடக்கிற வதம் ஒன்று இருக்குது. விராட பருவம். விராட பருவத்தில் கரெக்டு. கீச்சகன் அதான் பெருங்குண்டது சொல்ல இழுத்துட்டே போய்டும். அதாவது நானே மறந்துட்டேன். நான் மறந்துட்டு சமாதானத்துக்கு போயிட்டேன். இல்லை அதுவும் அதாவது பெண்களுக்கு இழைக்கப்படும் அநீதியில் இது ஒரு அநீதி. வலிமை உள்ளவன் வச்சதெல்லாம் சட்டமாகாதுங்கிற மாதிரி இந்த வலிமையாக இருக்கிறவன் தான் ஒரு பதவியில் இருக்கிறங்கிற திமிரில் ஆடுறவனை பற்றி சொல்லக்கூடிய இடமாக இந்த கீசகனுடைய இடம் வருது. இப்போது அந்த விராட மன்னனுடைய மகளுக்கு தோழியாக பாஞ்சாலி இருக்காங்க. அங்கெல்லாம் பேர் என்ன மறைந்து வாழ்கிறாங்க இல்லைங்களா, வேறு பேரில் எல்லாருமே இருப்பாங்க. பீமன் சமையல் கட்டில் இருப்பார். தர்மன் அந்த மன்னனுக்கு ஆலோசகராக இருப்பார். அர்ஜுனன் திருநங்கையாக இருப்பார். ஆமாம், அந்த இந்த உலகத்தில் சாபத்தை வருஷத்தை ஈக்குவல் பண்ணிக்கிறார். நகுல சகாதரும் குதிரை லாயத்தில் இருப்பாங்க. வைத்தியர் பார்க்குற விதமாக அவங்க இருப்பாங்க. அப்போ 5 பேரும் மறைந்து வாழ்கிறாங்க. பாஞ்சாலியும் மறைந்து வாழ்கிறாங்க. இதில் இந்த மன்னனுடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய சகோதரன் அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் ஒரு கிராதகன் மாதிரி தான். யாராவது பெண்களை பார்த்தாங்கன்னா உடனே தன்கிட்ட வரணும் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு விஷயங்களை செய்வான். இப்போ பாஞ்சாலியை பார்த்தோன்னா உனக்கு ரொம்ப பெரிய என்ன இவ்வளோ பேரழகியாக இருக்கிறா, பார்த்தா வேலைக்காரி மாதிரி இல்லையே, சரியா இல்லையே, யாராக இருந்தானே நம்மக்கிட்ட வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சிடுறாரு. கட்டாயப்படுத்தினா பாஞ்சாலி இது ஒரு பெரிய தர்ம சங்கடமாக இருக்கும். ஏன்னா இப்போது அவன் பொறுப்பில் இருக்கிறவன், மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவன், முடியாதுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்தில் தர்மன்ட்ட போய் முதல்ல பாஞ்சாலி சொல்லுவாங்க, இதெல்லாம் நீ பொறுத்து தாமா போகணும், நம்ம மறைஞ்சு வாழ்கிற ஒரு நிலையில் இருக்கிறோம், முடிஞ்ச அளவு நீ தவிர்க்க பாரு. ஏன்னா இல்லை அவன் துரத்துறான், நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாஞ்சாலி கேட்குறான். தர்மன் அவர் சமாதானமாக போகிறதுனே அவர் இருப்பார். இது சரிப்பட்டு வர மாட்டான்னு பீமன்ட்ட போய் சொன்னோன்னே, அப்படியா, நீ இன்றைக்கி எப்படியா அவனை சமயக்கட்டு கூப்பிட்டு வந்துடு, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அவர் தான் ஏன்னா பாஞ்சாலி எப்பவுமே பீமன் ரொம்ப பிரியமான ஆள். பாஞ்சாலியும் பீமனுக்கும் ஒரு பொதுவாகவே பீமனுடைய பேக் எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மேலேயும் ரொம்ப மரியாதையான ஒரு கேரக்டராக பீமனை சொல்கிறாங்க இருப்பாங்க. ஏன்னா உலகத்துலேயே பெரிய பலசாலியாக இருந்தால் கூட அந்த பெண்கள் மேலே ஒரு அடக்குமுறையோ ஒரு அநீதி அழைக்கிறதுக்கு அவன் ரெடியாக இல்லை. ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுப்பான். ஆமாம், பெண்கள்லாம் அவனுக்கு ரொம்ப மரியாதை. ஏன்னா பாஞ்சாலிக்காக அவர் நிறைய வேலை பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. இப்போ இப்போ இந்த கீசகனை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டு வந்தாக்க பீமனுடன் போர் செஞ்சு கீசகனை சம்ஹாரம் பண்ணிடுறாரு பீமன். கீசகன் இறந்துட்டான்னு சொன்ன உடனே அங்கே பெல் அடிச்சிடும். ஆமாம், ஏன்னா அவனை காலி பண்ணுற ஒரே ஆள் பீமன் மட்டும்தான். பீமன் ஒரு ஆள் தான் கொல்ல முடியும். அங்கே அவர் சகுனியை வலை போட்டு தேடிட்டு இருப்பாங்க துரியோதனன். அப்போது சகுனி சொல்வார், எப்படி இருந்தாலும் துரோணருக்கு தெரியாமல் இருக்காது, துரோணருக்கு அப்போ எங்கே இருக்காங்கன்னு கேட்டு பார்ப்போம் அப்படின்னோன்னா, இப்போ துரோணருக்கு மாலை மரியாதைலாம் போட்டு அது மாதிரி எங்கே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பார். ஏன்னா அவங்கள போதும் அவங்க கஷ்டப்பட்டது. சகுனி சொல்வார், போதும் அவங்க கஷ்டப்பட்டது, நம்ம போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படி. இன்னொன்று இவருக்கே ரொம்ப ஆச்சரியப்படும், என்னடா அது சகுனியா அப்படி சொல்கிறது. அப்போ எங்கே இருப்பாங்க அப்படின்னா, எந்த நாடு செழிப்பாக இருக்குதோ அங்கே தான் அவங்கள பார்க்கலாம், அவங்க இருக்கிற இடம் செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ இந்த செய்தியும் வரும், இந்த மாதிரி விராட நாட்டில் கீசகன் இறந்துட்டார் அப்படின்னோடனே
அப்படின்னா பீமன் ஒருவனால தான் அந்த கீசகனை அழிக்க முடியும், வேறு யாரும் அவன் கீசகனை அழிக்க முடியாது. சொன்ன உடனே ஷபாஷ் அந்த சகுனி. எனக்கு சகுனிக்காரர் வந்து அப்படி பிடிக்குச்சு. ஏன்னா ஒரு நயவஞ்சகம் இருக்கும், இருந்தாலும் கூட அது கையாளுற முறைன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அவர் அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான கேரக்டர் வச்சுங்க. இப்போது விராட நாட்டுக்கு இவங்க படம் எடுத்து போடுவாங்க. அது முடிகிற தருவாயாக இருக்கிறனால அது ஒரு பஞ்சாயத்து. இவங்க முடிச்சிருச்சுப்பாங்க, இவங்க முடியலாமா. இதே இந்த பஞ்சாயத்து தான் அங்கே நடக்கும். ஸோ அந்த மாதிரியாக கீசகன் வதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வதமாக பாஞ்சாலியினுடைய கதையில் அது முக்கியமானது தான். கரெக்டாக தான் சொன்னீங்க. ஏன்னா அது இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் வந்து நீங்கள் நம்ம சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். இல்லை கீச்சகன்ன்றது பெரிய அரசனை வேற, பெரிய ஒரு ஆமாம் கொடூரமான ஆள் வேற, கொடூரமானவன். அது பாஞ்சாலியால் அது வதம் நடக்குது இல்லை, ஆமாம் ஆமாம். ஏன்னா இவங்க இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய நபர்கள். அந்த பிரிச்சுங்கிறது ஒரு எங்கே போனாலும் அங்கே ஒரு பிரச்சனையோடு இருக்கிறவங்களாக இருக்காங்க. வாழ்நாள் முழுவதும் பாஞ்சாலி வந்து எந்த காலத்திலையும் நிம்மதியாக இருந்ததாக இல்லை. ரொம்ப உயர்ந்த பொசிஷனுக்கும் போகிறாங்க, ரொம்ப தாழ்ந்த நிலைக்கும் போகிறாங்க. ரஜினிகாந்த் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பார், ஏன்னா அந்த சந்திரமுகி வச்சு இல்லைங்களா, நான் குதிரை மாதிரி உடனே அழிச்சிருவேன் அப்படிப்பார் இல்லைங்களா. அது மாதிரியாக வந்து விருச்சிக லக்னம்னா பெரிய உச்சத்தையும் சந்திக்கக்கூடியவங்க அவங்க தான், பெரிய வீழ்ச்சியை சந்திக்கக்கூடியவங்க தான். ஆனால் மீண்டும் வரக்கூடிய அளவுக்கு அந்த மன உறுதியும் தைரியம் அவங்களுக்கு பெரும்பாலும் இருக்கும். ஏன்னா ரெண்டுக்கும் காரணம் அவங்களே தான். வீழ்ச்சிக்கும் உயர்வுக்கும் காரணமும் ரெண்டுமே அவங்களாக தான் இருப்பாங்க. அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய பக்குவமும் அந்த திறமையும் அந்த விருச்சிகத்துக்கு உண்டு. அதுதான் வந்து பாஞ்சாலியினுடைய கதை, பாண்டவர்களுடைய எல்லாமே ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இணையுது. ஒன்றுடன் ஒன்று கதாபாத்திரங்கள் இணைந்து அழிக்க முடியாத வலிமையாக மாறிடுது. ஒரு மகாபாரதம் படிக்கிறவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு பெண்ணை அவமானப்படுத்துகிறாங்களே, இவங்கெல்லாம் எப்படி வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உருவாகுது இல்லைங்களா. தேவைதான், இந்த போர் தேவைதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அணித்தரமான விஷயங்கள் வேணும். ஒரு நாட்டுக்காக, ஒரு ராஜாவாகிறதுக்காகவா அவங்கெல்லாம் வந்து இவ்வளோ போராடுறாங்க, இவ்வளோ அழிவுகள் வந்து சந்திக்குது அப்படின்னா இந்த அழிவுகள் சந்திச்சே தர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நம்ம கண்பட வந்து நம்ம ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதி தானே இலங்கை போர். உங்களுக்கு அவ்வளவு சர்வநாசமானது, மீள முடியாத அளவுக்கு வந்து இலங்கையினுடைய நிலை போச்சுன்னா சொர்க்கபுரியும்பாங்க இலங்கையை ஒரு காலத்தில். நம்ம கண்படைய நம்மளுடைய வாழ்நாளிலேயே அந்த இலங்கையை மிக உச்சமாக பார்த்துருக்கோம். மிக மோசமான வீழ்ச்சி. இதற்கு காரணம் பெண் தான். அப்போ பெண்ணு அது ராமாயண கதையிலே இருக்க, சீதையை தூக்கிட்டு போனால இலங்காபுரி வந்து தீக்கரையானதுங்கிறது அப்பயும் இருக்குது. அப்போது ஒரு பெண்ணுங்கிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பெண்ணு அவமானப்படுத்தும் போதோ, மானபங்கப்படுத்தும் போதோ, அவங்களை உதாசீனப்படுத்தும் போதோ அது மாபெரும் சக்தியாக மாறுது, அழிக்க முடியாத சக்தியாக மாறுங்கிறது தான் ராமாயணமாக இருந்தாலும் சரி, மகாபாரதமாக இருந்தாலும் சரி. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்வியலுக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள். பெண்களை நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாயாக, தந்தையாக, குழந்தையாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்குரிய பெரிய ரெஸ்பெக்டை கொடுக்கறது நம்ம தமிழ்நாடு தான். வேறு எந்த நாட்டுக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை. ஒரு நதியை கூட நம்ம தாயாக தான் பார்க்குறோம். அப்போது அந்த பெண்ணுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் வந்து என்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அந்த மகாபாரத கதைக்குள்ளேயே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதுலேயே அந்த பாஞ்சாலிங்கிற ஒரு கதாபாத்திரம்